ஆடி 3வது வெள்ளிக்கிழமை என்ன செய்யணும் பாய்? ஆடி மாதம் 3வது வெள்ளிக்கிழமை இல்லைங்களா? அன்றைக்கி என்ன பண்ணால் சிறப்பு அப்படின்னா, இப்போ நிறைய நம்ம போட்டிருக்கோம். ஆடி மாதத்தில் பண்ணுறது எல்லாமே சிறப்பு தான். அன்றைக்கி ஒரு ஸ்பெஷலாக அதை எடுத்து முதல் நீங்கள் வாங்கிக்கிட்டு அப்புறம் உங்கள் கையால் நீங்கள் கொடுக்கணும். சில அந்த ஐயருக்கு அவர் கையாலேயே அதை கொடுக்க சொல்லிடலாம். அப்படி கொடுக்க சொல்லும்போது நீங்கள் அதை கொடுத்துட்டு ஆத்மாக்கும் வரவங்களுக்கும் அது புண்ணியம், கொடுத்த உங்களுக்கும் புண்ணியம், அந்த ஆத்தாக்கு அங்கே 2 வச்சுறதும் புண்ணியம். ஸோ உங்கள் வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் இந்த வளையல் பரிகாரம் நீங்கள் நான் பரிகாரமாக எடுத்துக்கலாம், இல்லை இறைவனுக்கு நீங்கள் ஆத்த கொடுக்குறதா எடுத்துக்கலாம். ரொம்ப 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 சிறப்பு. நார்மலாகவே இப்போ ஒரு விஷயத்துக்கு ஒரு நல்ல விஷயத்துக்கு என்ன பண்ணுவோம், மருஜன்ம நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். புழல் காவங்கரை ட்ரிபிள் எம் டவர்ஸ்ல இருக்கக்கூடிய மாலிக் பாய் அவர்களை தான் சந்திக்க வந்திருக்கோம். வணக்கம் பாய். வணக்கம்மா. இந்த ஆடி மாசம் ஆரம்பிச்சதுல இருந்து ஆடி வெள்ளியா இருக்கட்டும், செவ்வாய்க்கிழமையா இருக்கட்டும், நிறைய நல்ல பதிவுகள் நீங்க கொடுத்துட்டு வரீங்க. ஸோ ஒவ்வொன்றுமே மக்களுக்கு பிரயோஜனமா இருக்கு. இதை செஞ்சா நல்லது, இதை செஞ்சா நமக்கு பணம் வரும், இல்லை தரித்திரம் விலகும், இப்படி நிறைய பார்க்குறோம். அந்த வகையில ஆடி 3வது வெள்ளிக்கிழமை என்ன செய்யணும் பாய்? ஸோ எதுக்கு மக்களுக்கு ஒரு நாளைக்கு அந்தந்த மாதம் என்னென்ன ஸ்பெஷல் இருக்குது, எது பண்ணால் சொல்கிறதுன்னாமா, இங்கே கெட்டது பண்ணுறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க, நல்லது பண்ணுறதுக்கு சில பேர் தான் இருக்காங்க. அந்த சில பேரில் நான் ஒருத்தராக இருக்க தான் ஆசைப்பட்றேன். ஏன்னா இப்போ என்னால் போய் எல்லாருக்கும் நேரடி உதவ முடியாது. இப்போ என் கூட இருக்கிறவங்களுக்கு நான் சொல்லலாம், இப்படி பண்ணுங்க, இப்படி இருங்க, இப்படி செய்யுங்கன்னு. அப்போ நான் 4 பேருக்கு சொல்லணும், அந்த 4 பேர் 40 பேருக்கு சொல்லணும். அந்த 40 400 ஆகும், 400 4000 ஆகணும்னா நம்ம இது மாதிரி விஷயமா தான் சொல்லணும். அப்போ அந்தந்த மாதத்தில் என்னென்ன வருதோ ஸ்பெஷலாக இருக்கோ அதை நம்ம சொல்லும்போது அவங்க அதை ஆத்மார்த்தமும் பண்ணாங்கனாலே அவங்களோட கஷ்டங்கள், அவங்க துயரங்கள் எதுவாக இருந்தாலும் அது நீங்க ஆரம்பிச்சிடும். இப்போ சொல்லி கொடுத்தா தான் பாடத்தை கற்றுக்க முடியும். என்ன தான் நம்ம படிச்சிருந்தோம், நம்ம கையில் கொடுத்துருந்தோம், நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கும் ஒருத்தர் சொல்லிக் கொடுத்து தெரிஞ்சுக்கிறதுக்கும் வித்தியாசம் நிறைய இருக்கு. அது அனுபவமாக சொல்றாங்கன்னா அதை ஏற்றுக்கொள்றாங்கன்னா அப்படின்போது என்னன்னா ஃபர்ஸ்ட்டு பார்த்தவங்க ஏற்றுக்காத மாதிரி தெரியும். ஆனால் நம்மளை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா நம்ம சொல்ற அனைத்தும் வீடியோவும் அனைத்து கருத்துமே அவங்க லைஃப்ல அடுத்தது கஷ்டகாலமாக உதவும். இந்த விஷயம் ஆடி மாதம் 3வது வெள்ளிக்கிழமை இல்லைங்களா? அன்னைக்கு என்ன பண்ணால் சிறப்பு அப்படின்னா, இப்போ நிறைய நம்ம போட்டிருக்கோம். ஆடி மாதத்தில் பண்ணுறது எல்லாமே சிறப்பு தான். அன்றைக்கி ஒரு ஸ்பெஷலாக ஒன்று இருக்குது. இது பார்த்திங்கன்னா சுமங்கலிக்கும் சொல்லலாம், அவங்களோட எல்லாத்துக்குமே. ஒரு பெண்ணுக்கு பார்த்திங்கன்னா அனைத்தும் அவங்களோட துயரமுமே தூளாக உடஞ்சி போய் இந்த சுக்குலாகிட்டு அவங்க இன்பமாக இருக்கிறதுக்கான ஒரு வழி இது. அந்த மாதிரியான விஷயம். ஏன்னா பெண்கள்னாலே நான் சொல்ல போகிற விஷயத்துக்கு முதல்ல ஆசைப்படுறது அந்த மாதிரியான பொருள். அது ஒன்றும் இல்லை, நார்மலாக நீங்கள் சுத்தமாகிட்டு எல்லாமே பண்ணிவிட்டு வெள்ளிக்கிழமை காலைல 6 மணிலேருந்து சாயந்தரம் 6 மணிக்குள்ளே நீங்கள் செய்யக்கூடிய வேலை நார்மலாக எந்திரிக்கிறீங்க, வீட்டை சுத்தம் பண்ணுறீங்க, சாமி கும்பிட்றீங்க, எல்லாம் முடிச்சுட்டு கோயிலுக்கு போகிறீங்களா, அந்த கோவிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் செய்யக்கூடிய வேலை பார்த்திங்கன்னா ஆத்மாத்மா உங்களோட விஷயங்கள் என்னென்ன வேண்டுதல் இருக்கோ வேண்டிக்கிட்டு கடைக்கு போயிட்டு கண்ணாடி வளையல் வாங்கணும். இந்த வளையல் கண்ணாடி வளையல். அது நிறம் எப்படி இருக்கணும்னா பச்சை, சிகப்பு, மஞ்சள், இந்த 3 நிறம் தான் இருக்கணும். இந்த 3 நிறமும் எவ்வளோ அளவு கவுண்டிங் இருக்கணும்னா 2 டசன் இருக்கணும் ஒவ்வொரு நேரத்துலையும். ஆமாம், ஒத்தப்படையில் கூட ரத்தப்படை இருக்கணும். ஸோ 2 2 2 மொத்தம் 6 டசன் வளையல் ஆச்சு. இதை வாங்கிக்கி வச்சுக்கணும். அப்புறம் குங்குமம், மஞ்சா இதையும் அதில் வச்சிடணும். இதை ஒரு தட்டில் வச்சுக்கிட்டு ஆத்தாக்கு சீர் எடுத்துகிட்டு போகிற மாதிரி நீங்கள் அதை வெள்ளிக்கிழமை எடுத்துகிட்டு போகலாம். இப்போ ஆடி மாதம் வளையல் கொடுக்குறது அதுக்கும் தனி நாளே இருக்குது. ஆனால் இருந்தாலும் இது நீங்கள் வெள்ளிக்கிழமைன்றது ஒரு சிறப்பு. அதுவும் நீங்கள் கோயிலுக்கு போகிறது ஒரு சிறப்பு. அதுவும் நீங்கள் கண்ணாடி வளையல் அவங்க பாதத்தில் வைக்கிறது அதோட சிறப்பு. ஓகேங்களா? ஸோ வாங்கிக்கிட்டு நீங்கள் ஒரு அளவும் போகலாம், இவங்க கணவரையும் கூப்பிட்டு போகலாம், தோழி யார் இருக்காங்களோ அவங்களையும் நீங்கள் கூப்பிட்டு போகலாம். கூப்பிட்டு போயிட்டு அந்த தட்டு எடுத்துகிட்டு போயிட்டு அந்த ஐயர்கிட்ட கொடுத்து பார்த்தீங்கன்னா அம்மாவோட சன்னிதானத்தில் கால் பாதியில் வச்சுட்டு அது ஒரு 1/2 hour 10 நிமிஷம் அதுக்கான பூஜைகள் பண்ணிவிட்டு அந்த வளையல் என்ன பண்ண சொல்லணும்னா அதுலேருந்து உங்கள் கைக்கு நீங்கள் போடுறதுக்கு 2 வளையல் வாங்கிக்கணும். எப்படி 2 வளையல் வாங்கிக்கணும். உங்களுக்கு எந்த கலரில் பிடிக்குதோ நீங்கள் பிடிச்சதோ இல்லை டக்குன்னு எது அமையுதோ அது 2 வளையல் வாங்கி போட்டுக்குங்க. மீதி வளையல் என்ன பண்ண சொல்லணும்னா அங்கே வர்ற பெண்களுக்கு அதை 2 ஜோடியாக நீங்கள் கொடுக்க சொல்லணும். ஒத்தையாக கொடுக்க சொல்லணும், ஜோடியாக நீங்கள் கொடுக்க சொல்லணும். அது இப்போ 6 டசன் உங்களுக்கு எப்படியோ 24 அவ்வளோ வளையல் இருக்குது. ஒரு 20 பேருக்கு போதும், 30 பேருக்கு போதும், நீங்கள் அது கணக்கு வைக்கணும். 2 ரத்தப்படையில் கொடுக்க சொல்லணும். ஆமாம், குங்குமம் மஞ்சள் நீங்கள் அங்கே வச்சுட்டு அந்த வளையலை மட்டும் கொடுக்க சொல்லுங்கள். வரவங்களுக்கும் அது புண்ணியம்,
கொடுத்த உங்களுக்கும் புண்ணியம், அந்த ஆத்தாக்கு அங்கே 2 வச்சுறதும் புண்ணியம். ஸோ உங்கள் வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் இந்த வளையல் பரிகாரம் நீங்கள் நான் பரிகாரமாக எடுத்துக்கலாம், இல்லை இறைவனுக்கு நீங்கள் ஆத்தா கொடுக்குறதா எடுத்துக்கலாம். ரொம்ப 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 சிறப்பு. நார்மலாகவே இப்போ ஒரு விஷயத்துக்கு ஒரு நல்ல விஷயத்துக்கு என்ன பண்ணுவோம், வளையல் தான் கண்டிப்பா வளையல், பூ, மஞ்சள், குங்குமம் இதெல்லாம் தான் கொடுப்போம். அப்போ நீங்க ஒரு ஆத்தாக்கே நீங்க சீரா எடுத்துட்டு போற மாதிரி எடுத்துட்டு போறீங்க, குங்குமம், மஞ்சள், வளையல் எல்லாமே எடுத்துட்டு போறீங்க. சரிங்களா? முடிஞ்சா பூவும் அதில் வைக்கலாம். நான் பூ சொல்லலை, பட் பூவும் வச்சுக்கலாம். மீதியெல்லாம் வாழைப்பழம் இதெல்லாம் தேவையில்ல. பூ, வளையல், குங்குமம், மஞ்சள் இது 4மே சிறப்பான விஷயம் தான். இது 4 எடுத்து போட்டு அந்த பூ அம்மா மேலே போட்டுட்டு வளையல் பாதத்தாண்ட வச்சுட்டு ஒரு 1/2 hour 20 நிமிஷம் ப்ரே பண்ணிட்டு அதை எடுத்து முதல் நீங்கள் வாங்கிக்கிட்டு அப்புறம் உங்கள் கையால் நீங்கள் கொடுக்கணும் அவசியம் இல்லை. அந்த ஐயருக்கு அவர் கையாலேயே அதை கொடுக்க சொல்லிடலாம். அப்படி கொடுக்க சொல்லும்போது நீங்கள் அதை கொடுத்துட்டு ஆத்மாவும் வந்து பாருங்கள், அந்த ஒரு மாதம் ஃபுல்லாக இல்லை, அந்த வருஷம் ஃபுல்லாகவே அதே வெள்ளிக்கிழமை பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே நீங்கள் எதிர்பார்த்த விஷயம் 100% நடந்துடும். இப்போ நீங்கள் 2 டசன் கொடுத்தீங்கன்னா அடுத்தது நீங்கள் 4 டசன் வாங்கி கொடுக்குற அளவுக்கு நீங்கள் வளர்ந்து நிற்பீங்க. ஏன்னா வளையல்ன்றது எல்லா பெண்களும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆசையாக கண்ணாடி என்னதான் கோல்டு போட்டிருந்தாலுமே அந்த கண்ணாடியில் போட ஆசைப்படுவாங்க. அப்போ அவங்க வந்து வாங்கிட்டு போகும்போது பார்த்தீங்கன்னா ஆத்தாவே கொடுத்த மாதிரி அவங்களுக்கு எண்ணம் வரும். அப்போ அந்த ஆத்தாக்கு நீங்கள் தான் கொடுத்துருக்கீங்க. அப்போ உங்களுக்கான நல்லது கண்டிப்பாக நடக்கும். ஸோ இது அற நம்பிக்கையோட பண்ணாமல் முழு நம்பிக்கையோடு பண்ணுங்கள். இது வந்து உங்களுக்கும் புண்ணியம் சேரும், கொடுக்குறவங்க வாங்குறதுக்கும் புண்ணியம் சேரும். ஸோ நல்லதே நினைங்க, நல்லதே செய்யுங்க, நல்லதே நடக்கும் இன்ஷா அல்லாஹ். ரொம்ப அழகாக சொன்னீங்க. ஒரு சிம்பிளான விஷயம்தான் கண்ணாடி வளையல் அப்படிங்கிறது. நீங்கள் சொன்ன மாதிரி 2 டஜன், ஒரு டஜன் 50 ரூபாய்க்கே வாங்கலாம். ஆனால் எவ்வளோ பெரிய விசேஷமான ஒரு விஷயத்த சொல்லியிருக்கீங்க. எத்தனை பெண்களோட கைகள் அதை அலங்கரிக்கும், எவ்வளோ சந்தோஷத்தை கொடுக்கும். சாமியே எனக்கு கொடுத்துட்டாங்கன்னு நினைச்சு அவங்க வாங்கி அணிஞ்சுப்பாங்க. திருமணத்துக்கு வேண்டிக்கலாம், வேண்டுதல் வைக்கலாம், குழந்தைக்கு வேண்டுதல் வைக்கலாம், தன் பெண்ணுக்கு தன் மகனுக்கு என்ன ஆனால் வேண்டுதல் வச்சுக்கலாம். ஏன்னா ஆத்தா மனதும் குளிரும், வரவங்களோட மனசும் குளிரும். சூப்பர், ரொம்ப அருமையான விஷயமா சொல்லியிருக்கீங்க. நன்றி பாய். நன்றிமா.